இந்த டேபிளில் பார்த்தீங்களா வேல்யூவாக நான் நம்பர்ஸை கொடுத்துருக்கின்றேன். அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ரோவை பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கோல் ஸ்பேனாக அந்த 3 கொலமையும் மாற்றிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொலம், செகண்ட் கொலம், தேர்ட் கொலம் அதை அப்படியே நான் என்ன செய்திருக்கின்றேன், கோல் ஸ்பேனாக மாற்றிருக்கின்றேன். அப்போ இதை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம். பாடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் டேபிள் பார்டர் அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறேன். செல் பேடிங் பார்த்தீங்கன்னா 10 px கொடுக்குறேன். செல் ஸ்பேஸிங்க்கு 5 px கொடுக்குறேன். ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன் இந்த டேபிளுக்கு. அதுக்கப்புறம் டேபிள் ரோ டிஆர் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா டிடி ஹோல் ஸ்பேன் ஈக்குவல் 3, அதாவது 3 பார்த்தீங்கன்னா 3 கொலமையும் ஜாயின் பண்ண போகின்றேன். அப்போ டிடி ஹோல் ஸ்பேன் ஈக்குவல் சொல்லி 3 கொடுக்கின்றேன். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கொலமும் ஒரே இதாக வரணும் என்றதுக்காக நான் ஹோல் ஸ்பேன் ஈக்குவல் 3 என்று கொடுக்கின்றேன். அதில் நான் மை கண்டென்ட் கோஸ் ஹியர் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கின்றேன். அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணுறேன். எதை க்ளோஸ் பண்ணுறேன், டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணுறேன். இது ஃபர்ஸ்ட் ரோக்குரியது. அடுத்த செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸ், அதாவது 3 டேட்டாஸ் இருக்குது. அப்போ டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் 3 செட் ஆஃப் டேட்டாஸ் வருகின்றது. 1 1 1 என்று நான் ஒவ்வொரு டேட்டாவுக்கும் நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கின்றேன். அப்போ அந்த 3 செட் ஆஃப் டேட்டாஸுக்கு நான் அப்படியே கொடுக்கின்றேன். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். அதே போன்று தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோவில் 3 செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. 2 நான் அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்கின்றேன். அப்போ ஃபர்ஸ்ட்டு அதாவது செகண்டில் கொடுத்த மாதிரி இங்கேயும் கொடுக்கின்றேன். 2 கொடுக்கின்றேன். ஃபோர்த் ரோவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் டேட்டாஸ் இருக்குது. நான் அதுக்கு 3 வேல்யூ கொடுத்துருக்கின்றேன். அதே போன்று இங்கே நான் 3 கொடுக்கின்றேன். டேபிள் ரோ க்ளோஸ் பண்ணுறேன். நான்கு ரோ இருக்குது, 3 கொலம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ரோவில் வார அந்த 3 கொலமையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கின்றேன். இப்போ இதனுடைய அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ரோவில் பார்த்தீங்கன்னா 3 கொலமே நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே போன்று நான் ஃபோர்த்தில், அதாவது நம்பர் 4த்தையும் அந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு, ஃபோர்த் ரோவையும் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்க்கின்றேன். அப்போ அடுத்த டேபிளில் நான் இதே போலவே செய்கின்றேன். செய்துட்டு ஃபோர்த்துக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ கொடுக்காமலுக்கு அதை நான் ஹோல் ஸ்பேனாக மாற்றுகின்றேன். அப்போ என்ன செய்வேன், ஃபோர்த் ரோவில் டேபிள் ரோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் 3 செட் ஆஃப் டேட்டாஸை நான் கொடுக்காமலுக்கு அதில் பார்த்தீங்கன்னா நான்
டிடி ஹோல் ஸ்பேன் ஈக்குவல் 3ன்னு சொல்லி கொடுத்து அதில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை கொடுத்து டேபிள் ரோவை க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன நடக்கும், மேலுக்கு எப்படி ஹோல் ஸ்பேன் நம்ம கொடுத்து அதை 3 குழமையும் ஒன்றாக்கினோமோ அதே போன்று கீழுக்கும் நாங்கள் அதாவது ஃபோர்த் ரோவில் நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்கணும். அதுக்கு அப்போ அந்த ரோ பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு குளமாக மாறிடும். நீங்கள் விரும்பினா இதுக்கு இன்னொரு அதாவது நான் இங்கே தேர்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஃபோர்த் வேல்யூ 5th வேல்யூ இந்த மாதிரி எவ்வளவும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இதனுடைய மேலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா நான் ஹோல் ஸ்பேன் பண்ணியிருக்கின்றேன், அந்த செய்திருக்கின்றேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இப்போ நீங்கள் சென்டருக்கு வரணுமென்று உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், டிடி ஹோல் ஸ்பேன் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்கின்றோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் சென்டர்ன்னு சொல்லி கொடுத்துட்டு அதாவது வி யூஸ்ட் ஹோல் ஸ்பேன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சென்டர்ன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டு முடிய அந்த சென்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேபிள் டேட்டாவை க்ளோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது என்ன நடக்குமென்றா நாம் அதில் கொடுத்துருக்குற அந்த டெக்ஸ்ட் சென்டருக்கு வரும். இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.